அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்திரிக்கடமிருந்து எங்களை இரட்சித்தருளும். எங்கள் சர்வேஸ்வரா, பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமென். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல பிதாவாகிய சர்வேஸ்வரனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஏகசுதனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இவர் பரிசுத்த ஆவியினால் கர்ப்பமாய் பிறந்து அச்சிஷ்ட கன்னியிலிருந்து பிறந்தார். போஞ்சு பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையிலே ஒன்று மறுத்தடக்கம் செய்யப்பட்டார். பாதாளங்களில் இறங்கி மூன்றாம் நாள் மரித்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். பரலோகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல பிதாவாகிய சர்வேஸ்வரனுடைய வலது பக்கத்தில் இருக்கிறார். அவ்விடத்திலிருந்து ஜீவியரையும் மரித்தவரையும் நட்டிருக்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பரிசுத்த கத்தோலிக்க திருச்சபையை விசுவாசிக்கிறேன். புனிதருடைய சமூக பிரயோஜனத்தை விசுவாசிக்கிறேன். பாவப்பொருத்தலை விசுவாசிக்கிறேன். சரீரோத்தானத்தை விசுவாசிக்கிறேன். நித்திய வாழ்வை விசுவாசிக்கிறேன். ஆமென். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிலாருக்கு எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிலாருக்கு எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிலாருக்கு எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதி இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஓ எங்கள் இயேசுவே, எங்கள் பாவங்களை மன்னித்தருளும். எங்களை நெருப்பென்று காப்பாற்றும். சகல ஆத்துமக்களில் விசேஷமாக உம்முடைய உதவி யார் மேல் அவசியமோ அவர்களை முற்றுகை வாரும். மகிழ்ச்சியின் தேவ ரகசியம். முதல் தேவ ரகசியம், கப்ரியேல் சம்மனசு தேவ மாதாவுக்கு மங்கள வார்த்தை சொன்னதை தியானித்து தாழ்ச்சி என்னும் வரத்தை கேட்டு ஜெபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிலாருக்கு எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிலாருக்கு எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிலாருக்கு எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிலாருக்கு எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே,
பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிலாருக்கு எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிலாருக்கு எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிலாருக்கு எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிலாருக்கு எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிலாருக்கு எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிலாருக்கு எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதி இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஓ எங்கள் இயேசுவே, எங்கள் பாவங்களை மன்னித்தருளும், எங்களை நெருப்பின்று காப்பாற்றும், சகல ஆத்துமாக்களை விசேஷமாக முடிய உதவி ஆன்மீக அவசியமோ அருளை மோட்சிக்குட்டி வாரும். வாழ்க 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 மாரி, வாழ்க 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 மாரி. இரண்டாம் தேவ ரகசியம். தேவமாதா எலிசபெத் அம்மாளை சந்தித்து தியானித்து பிறரன்பு என்னும் வரத்தை கேட்டு ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிலாருக்கு எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிலாருக்கு எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிலாருக்கு எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிலாருக்கு எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிலாருக்கு எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென்.
அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிலாருக்கு எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிலாருக்கு எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிலாருக்கு எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிலாருக்கு எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிலாருக்கு எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஓ எங்கள் இயேசுவே, எங்கள் பாவங்களை மன்னித்திரளும், எங்களை நெருப்பின்று காப்பாற்றும், சகல ஆத்துமாக்களை விசேஷமாக உடைய உதவி ஆவியில் அவசியமோ அவர்களை மோட்சத்துக்கு வாரும். வாழ்க 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 மாரி, வாழ்க 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 மாரி. மூன்றாம் தேவரகசியம். இயேசு பிறந்ததை தியானித்து எளிமை என்னும் வரத்தை கேட்டு ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிலாருக்கு எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிலாருக்கு எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிலாருக்கு எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிலாருக்கு எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிலாருக்கு எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிலாருக்கு எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென்.
அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிலாருக்கு எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிலாருக்கு எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிலாருக்கு எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிலாருக்கு எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஓ எங்கள் இயேசுவே, எங்கள் பாவங்களை மன்னித்தருளும், எங்களை நெருப்பின்று காப்பாற்றும், சகல ஆத்துமாக்களை விசேஷமாக உடைய உதவி ஆவியில் அவசியமோ அவர்களை மோட்சத்துக்கு வாரும். வாழ்க 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 மாரி, வாழ்க 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 மாரி. நான்காம் தேவ ரகசியம். இயேசுநாதர் 40ஆம் நாள் கோவிலில் காணிக்கையாக ஒப்பு கொடுக்கப்பட்டதை தியானித்து இறை திருவுளத்திற்கு பணிந்து நடக்கும் வரம் கேட்டு ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிலாருக்கு எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிலாருக்கு எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிலாருக்கு எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிலாருக்கு எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிலாருக்கு எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிலாருக்கு எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே.
உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிலாருக்கு எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிலாருக்கு எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிலாருக்கு எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிலாருக்கு எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஓ எங்கள் இயேசுவே, எங்கள் பாவங்களை மன்னித்திரளும், எங்களை நெருப்பின்று காப்பாற்றும், சகல ஆத்துமாக்களை விசேஷமாக உடைய உதவி ஆவியில் அவசியமோ அருளை மோட்சிக்குட்டி வாரும். வாழ்க 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 மாரி, வாழ்க 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 மாரி. ஐந்தாம் தேவ ரகசியம். 12 வயதில் காணாமற் போன கர்த்தரை கண்டு களி கூர்ந்ததை தியானித்து கீழ்ப்படிதல் என்னும் வரத்தை கேட்டு ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிலாருக்கு எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிலாருக்கு எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிலாருக்கு எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிலாருக்கு எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிலாருக்கு எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிலாருக்கு எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிலாருக்கு எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன்.
அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிலாருக்கு எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிலாருக்கு எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிலாருக்கு எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதி இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஓ எங்கள் இயேசுவே, எங்கள் பாவங்களை மன்னித்தருளும், எங்களை நெருப்பின்று காப்பாற்றும், சகல ஆத்துமாக்களை விசேஷமாக உடைய உதவி ஆன்மீக அவசியமோ அருளை மோட்சிக்குட்டி வாரும். வாழ்க 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 மாரி, வாழ்க 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 மாரி. தோத்திரமரி தோத்திரம், தேவ தோத்திரம். அச்சிஷ்ட கப்ரேலே, ரப்ரேலே, அப்போஸ்தலரான ராயப்பரே, சின்னப்பரே, அருளப்பரே, நாங்கள் எத்தனை விசை பாவிகளாக இருந்தாலும் நாங்கள் வேண்டிக் கொண்ட இந்த 53 மணி ஜெபமாலையும் எங்கள் தேவமாதா திருப்பாத காணிக்கையாக வைத்து பிரார்த்திக்கின்றோம். புனித தேவமாதாவுக்கு புகழ் மாலை. சுவாமி கிருபையாயிரம், சுவாமி கிருபையாயிரம், கிறிஸ்துவே கிருபையாயிரம், கிறிஸ்துவே கிருபையாயிரம், சுவாமி கிருபையாயிரம், சுவாமி கிருபையாயிரம், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பரலோகத்தில் இருக்கிற பிதாவாகிய சர்வேசுரா, எங்கள் ரட்சியும் சுவாமி. உலகத்தை மீட்டு ரட்சித்த சுதனாகிய சர்வேசுரா, எங்களை தயப்பணி ரட்சியும் சுவாமி. தூய ஆவியாகிய சர்வேசுரா, எங்களை தயப்பணி ரட்சியும் சுவாமி. புனித தமத்திருத்துவமாயிருக்கிற ஏக சர்வேசுரா, எங்களை தயப்பணி ரட்சியும் சுவாமி. புனித மரியாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சர்வேசனுடைய புனித மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கன்னியஸ்திரீகள் உத்தம கன்னிகையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மகா அன்புக்கு பாத்திரமாயிருக்கிற மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கிறிஸ்துவினுடைய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் தேவ கொள்ளும். வரப்பிரசாதத்தின் மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மகா பரிசுத்த மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அத்தியந்த விரத்தியாயிருக்கிற மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பழுதற்ற கன்னிகையாயிருக்கிற மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கண்ணி தூய்மை கெடாத மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மகா அன்புக்கு பாத்திரமாயிருக்கிற மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆச்சரியத்திற்குரிய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் நல்ல கொள்ளும். ஆலோசனை மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சிருஷ்டிகருடைய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ரட்சகருடைய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் மகா கொள்ளும். புத்தியுடையதான கன்னிகையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மகா வணக்கத்துக்குரிய கன்னிகையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பிரகாசமாய் ஸ்துதிக்கப்பட யோக்கியமாயிருக்கிற கன்னிகையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சக்தி உடையவளாயிருக்கிற கன்னிகையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தயையுள்ள கன்னிகையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். விசுவாசியாயிருக்கிற கன்னிகையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தர்மத்தின் கண்ணாடியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஞானத்துக்கு இருப்பிடமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் மகிழ்ச்சியின் காரணமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஞான பாத்திரமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மகிமைக்குரிய பாத்திரமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அத்தியந்த பக்தியுடையதான பாத்திரமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மறைபொருளை கொண்ட ரோஜா மலரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தாவீது ராஜாவுடைய உப்பரிகையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தமயமாயிருக்கிற உப்பரிகையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சொர்ணமயமாயிருக்கிற ஆலயமே, எங்களுக்காக வேண்டிக் வாக்கு கொள்ளும். தத்தத்தின் பெட்டகமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பரலோகத்தினுடைய வாசலே, எங்களுக்காக வேண்டிக் விடியற் கொள்ளும். காலத்தின் நட்சத்திரமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வியாதிகாரருக்கு ஆரோக்கியமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பாவிகளுக்கு அடைக்கலமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கஸ்திப்படுகிறவர்களுக்கு தேற்றரவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கிறிஸ்தவர்களுடைய சகாயமே,
அடைக்கலமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சம்மனசுகளுடைய ராக்கினியே, எங்களுக்காக வேண்டிக் பிதா கொள்ளும். பிதாக்களுடைய ராக்கினியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவாக்கினர்களுடைய ராக்கினியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அப்போஸ்தலர்களுடைய ராக்கினியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மறைச்சாட்சிகளுடைய ராக்கினியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். துதியர்களுடைய ராக்கினியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கன்னியர்களுடைய ராக்கினியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அனைத்து புனிதர்களுடைய ராக்கினியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜன்ம பாவமின்றி உற்பவித்த ராக்கினியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பரலோகத்துக்கு ஆர்வமான ராக்கினியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திரு ஜெபமாலையின் ராக்கினியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சமாதானத்தின் ராக்கினியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே, எங்களை தயப்பணி ரட்சியும் சுவாமி. இறைவனுடைய புனித மாதாவே, தோமுடைய சரணமாக ஓடி வந்தோம். எங்கள் அவசரங்களிலே நாங்கள் வேண்டிக் கொள்வதற்கு பாராமுகமாயிராதேயும். ஆசீர்வதிக்கப்பட்டவளுமாய் மோட்சமுடையவளுமாய் இருக்கிற நித்திய கன்னிகையே, சகல ஆபத்துக்கள்ளையும் நின்று எங்களை தற்காத்து கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி உள்ளவர்களாகும்படி சரிசுடைய பரிசுத்த மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜெபிப்போமாக. இறைவா, முழு மனதோடு தெண்டனாக விழுது கிடக்கின்ற எங்கள் குடும்பத்தை பார்த்து எப்பொழுதும் பரிசுத்த கன்னிகையான மரியானுடைய வேண்டுதலினாலே சகல சத்துருகளின் சர்பனையிலே நின்று பிரசன்னராய் தயை செய்து ரட்சியும். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவரான இயேசுநாதருடைய திருமுகத்தை பார்த்து எங்களுக்கு தந்தருளும். ஆமென். கிருபை தயாபத்துக்கு மாதாவாயிருக்க எங்கள் ராக்கினியே வாழ்க. எங்கள் சீருமே, எங்கள் தஞ்சமே, எங்கள் மதுரமே வாழ்க. பரதேசிகளாயிருக்கிற நாங்கள் ஏவியின் மக்கள் உம்மை பார்த்து கூப்பிடுகிறோம். இந்த கண்ணீர் கணவாயிலே நின்று பிரலாபி தழுது உம்மை நோக்கி பெருமூச்சு விடுகிறோம். ஆதலால் எங்களுக்காக வேண்டி மன்றாடுகிற தாயே, தயாவுள்ள திருக்கண்களை எங்கள் பேரில் திருப்பியருளும். இதன்றி நாங்கள் பிரதேசம் கறந்த பிற்பாடு உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுநாதருடைய திருமுகத்தை பார்த்து எங்களுக்கு தந்தருளும். ஆமென். ஜெபிப்போமாக. சர்வசக்தியுடையருமாய் நித்தியருமாயிருக்கிற சர்வேசுரா, முத்தி பேறு பெற்ற கன்னித்தாயான மரியாயினுடைய ஆத்துமமும் சரீரமும் பரிசுத்த ஆவியின் அனுகிரகத்தினாலே தேவருடைய திருக்குமாரனுக்கு யோக்கியமான பீடமாயிருக்க ஏற்கனவே நியமித்தருளினீரே. அந்த திவ்ய தாயை நினைத்து மகிழ்கிற நாங்கள் அன்னையின் இரக்கமுள்ள மன்றாட்டிலே இவ்வுலகில் சகல பொல்லாப்புக்களிலேயும் நித்திய மரணத்திலேயும் நின்று ரட்சிக்கப்படுபடியாக கிருபை கூர்ந்தருளும். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவரான இயேசுநாதருடைய திருமுகத்தை பார்த்து எங்களுக்கு தந்தருளும். ஆமென். மிகவும் இரக்கமுள்ள தாயே, இதோ அடைக்கலமாக ஓடி வந்து உம்முடைய உபகார சகாயங்களிலிருந்து உமது மன்றாட்டை கேட்ட ஒருவனாகிலும் உம்மால் கைவிடப்பட்டதாக ஒருபோதும் உலகில் சொல்ல கேள்விப்பட்டதில்லை என்று நினைத்தருளும். கண்ணீருடைய ராக்கினியான கன்னிகையே, தயவுள்ள தாயே, இப்படிப்பட்ட நம்பிக்கையால் ஏவப்பட்டு உம்முடைய திருப்பாதத்தை அண்டி வருகின்றோம். பெருமூச்சு அழுது பாவியாகிய நாங்கள் உமது தயலத்தை காத்து கொண்டு உமது சமூகத்திலே நிற்கின்றோம். அவதரித்த வார்த்தையின் தாயே, எங்கள் மன்றாட்டை புறக்கணியாமல் தயாபிரியாய் கேட்டு தந்தருளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மகிமை உண்டாவதாக. அதிலிருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். வாழ்க 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 மாரியே, வாழ்க 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 மாரி. ஆராதனா நமனா
ನಮನ ಆರಾಧ್ಯಕ್ಕೆ ಅಭಿಜಾತಕ್ಕೆ ಆರಾಧನಾ ನಮನ ಆರಾಧನಾ ನಮನ. ಕರುಣಾ ಸಾಗರ ನೀಯಾಗಿಯೇ ಆ ಕರುಣೆಯ ತೋರಲು ನೀ ಬಂದಿಯೇ. ಕರುಣಾ ಸಾಗರ ನೀಯಾಗಿಯೇ ಆ ಕರುಣೆಯ ತೋರಲು ನೀ ಬಂದಿಯೇ. ಓ ದೇವಾ ಗುರುದೇವಾ, ಓ ದೇವಾ ಗುರುದೇವಾ, ನಮನ ನಮನ ಗುರು ನಿಮಗೆ, ನಮನ ನಮನ ಗುರು ನಿನಗೆ, ಆರಾಧನಾ ನಮನ ಆರಾಧನಾ ನಮನ. ಆರಾಧ್ಯಕ್ಕೆ ಅಭಿಜಾತಕ್ಕೆ ಆರಾಧನಾ ನಮನ ಆರಾಧನಾ ನಮನ. ಪ್ರಭು ನಿಮ್ಮೊಡನೆ ಇರಲಿ, ನಿಮ್ಮ ಆತ್ಮದೊಡನೆಯೂ ಇರಲಿ. ಸಂತ ಯೋವಾನನು ಬರೆದ ಶುಭ ಸಂದೇಶದಿಂದ ವಾಚನ. ಪ್ರಭುವೇ ನಿಮಗೆ ಮಹಿಮೆ ಸಲ್ಲಲಿ. ಮಾರನೆಯ ದಿನ ಗಲಿಲೆಯದ ಕಾನ ಎಂಬ ಊರಿನಲ್ಲಿ ಒಂದು ಮದುವೆ ನಡೆಯಿತು. ಯೇಸು ಸ್ವಾಮಿಯ ತಾಯಿ ಅಲ್ಲಿಗೆ ಬಂದಿದ್ದರು. ಯೇಸುವಿಗೂ ಅವರ ಶಿಷ್ಯರಿಗೂ ಆ ಮದುವೆಗೆ ಆಮಂತ್ರಣವಿತ್ತು. ಆ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ದ್ರಾಕ್ಷರಸ ಸಾಲದೆ ಹೋಯಿತು. ಆಗ ಯೇಸುವಿನ ತಾಯಿ, ಅವರಲ್ಲಿ ದ್ರಾಕ್ಷರಸ ಮುಗಿದು ಹೋಗಿದೆ ಎಂದು ಯೇಸುವಿಗೆ ಹೇಳಿದರು. ಅದಕ್ಕೆ ಯೇಸು, ಅಮ್ಮ, ಇದನ್ನು ನನಗೇಕೆ ಹೇಳುತ್ತೀ? ನನ್ನ ಗಳಿಗೆ ಇನ್ನೂ ಬಂದಿಲ್ಲ ಎಂದು ಉತ್ತರ ಕೊಟ್ಟರು. ತಾಯಿ ಸೇವಕರಿಗೆ ಆತ ಹೇಳಿದಂತೆ ಮಾಡಿ ಎಂದು ತಿಳಿಸಿದಳು. ಯಹೂದ್ಯರ ಶುದ್ಧಾಚಾರದ ಪದ್ಧತಿಯಂತೆ 6 ಕಲ್ಲು ಬಾನೆಗಳನ್ನು ಅಲ್ಲಿ ಇಟ್ಟಿದ್ದರು. ಅವು ಒಂದೊಂದು 2-3 ಕೊಡ ನೀರು ಹಿಡಿಯುವಷ್ಟು ದೊಡ್ಡದಾಗಿದ್ದವು. ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಸೇವಕರಿಗೆ ಆ ಬಾನೆಗಳಲ್ಲಿ ನೀರು ತುಂಬಿರಿ ಎಂದು ಹೇಳಿದರು. ಅವರು ಕಂಠದವರೆಗೆ ತುಂಬಿದರು. ಯೇಸು, ಈಗ ತೋಡಿಕೊಂಡು ಹೋಗಿ ಔತಣದ ಮೇಲ್ವಿಚಾರಕನಿಗೆ ಕೊಡಿ ಎಂದು ಹೇಳಲು ಅವರು ಹಾಗೆಯೇ ಮಾಡಿದರು. ಮೇಲ್ವಿಚಾರಕನು ದ್ರಾಕ್ಷಾರಸವಾಗಿ ಮಾರ್ಪಟ್ಟಿದ್ದ ನೀರಿನ ರುಚಿ ನೋಡಿದನು. ಅದು ಎಲ್ಲಿಂದ ಬಂತೆಂದು ಅವನಿಗೆ ತಿಳಿದಿರಲಿಲ್ಲ. ನೀರನ್ನು ತೋಡಿಕೊಂಡು ಬಂದ ಸೇವಕರಿಗೆ ಮಾತ್ರ ತಿಳಿದಿತ್ತು. ಆದ್ದರಿಂದ ಅವನು ಮದುಮಗನನ್ನು ಕರೆದು, ಜನರೆಲ್ಲರೂ ಉತ್ತಮವಾದ ದ್ರಾಕ್ಷಾರಸವನ್ನು ಮೊದಲು ಹಂಚುತ್ತಾರೆ, ಅತಿಥಿಗಳು ಯಥೇಚ್ಛವಾಗಿ ಕುಡಿದಾದ ಮೇಲೆ ಸಾಧಾರಣ ದ್ರಾಕ್ಷಾರಸವನ್ನು ಕೊಡುತ್ತಾರೆ. ನೀನಾದರೂ ಉತ್ತಮವಾದುದನ್ನು ಈವರೆಗೂ ಇಟ್ಟಿದ್ದೀಯಲ್ಲ ಎಂದು ಹೇಳಿದನು. ಪ್ರಭು ಕ್ರಿಸ್ತರ ಶುಭ ಸಂದೇಶವಿದು. ಕ್ರಿಸ್ತರೇ, ನಿಮಗೆ ಸ್ತುತಿಯನ್ನು ಸಲ್ಲಿ. ಪ್ರಭು ಕ್ರಿಸ್ತರನವರಿನ ಸಹೋದರ ಸಹೋದರಿಯರೇ, ಪ್ರಭು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತರ ಜಪಮಾಲೆಯನ್ನು ನಾವು ಹೇಳುವಾಗ ನಾವು ಅವರಿಗೆ ಅನೇಕ ಬಿರುದುಗಳನ್ನು ಕೊಡುವುದನ್ನು ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ. ಅದರಲ್ಲಿ ಒಂದು ಶ್ರೇಷ್ಠವಾದ ಬಿರುದು ಸೌಖ್ಯದಾಯಕ ಯೇಸು ಎಂಬುದಾಗಿದೆ. ಇಂದು ನಾವು ಸೌಖ್ಯದಾಯಕ ಯೇಸುವಿನ ತಾಯಿಯ ಬಗ್ಗೆ ಧ್ಯಾನಿಸಿ ನೋಡೋಣ. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತರು ನಾವು ಶುಭ ಸಂದೇಶ ಓದುವಾಗ ಎಷ್ಟೊಂದು ಪವಾಡಗಳನ್ನು ಮಾಡಿದ್ದಾರೆ. ಸಂತ ಯೋವಾನರು ಅವರ ಶುಭ ಸಂದೇಶದ ಕೊನೆಯಲ್ಲಿ ಬರೆಯುವುದೇನೆಂದರೆ, ಅವರ ಪವಾಡಗಳನ್ನೆಲ್ಲ ಬರೆದಿಟ್ಟರೆ
ಈ ಪ್ರಪಂಚದಲ್ಲಿರುವಂತಹ ಪುಸ್ತಕಗಳೇ ಸಾಲುವುದಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಅವರು ನುಡಿಯುತ್ತಾರೆ. ಆದರೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತರು ಈ ಪವಾಡ ಮಾಡುವಾಗ ಆ ಪವಾಡ ನಡೆಯುವುದಕ್ಕೆ 2 ವಿಷಯಗಳು ಇರುವುದು ಬಹಳ ಮುಖ್ಯವಾಗಿದೆ. ಮೊದಲನೆಯದು ಜನರ ಕಡೆಯಿಂದ ವಿಶ್ವಾಸ. ಇದು ನಮ್ಮೆಲ್ಲರಿಗೂ ಗೊತ್ತು. ಯಾವಾಗ ನಮ್ಮಲ್ಲಿ ಅತಿ ಹೆಚ್ಚಾಗಿ ವಿಶ್ವಾಸವಿದೆ ಆಗ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತರು ನಮ್ಮಲ್ಲಿ ಪವಾಡಗಳು ಮಾಡುತ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ನಮಗೆ ಗೊತ್ತು. ಕೆಲವೊಮ್ಮೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತರು ಹೆಚ್ಚು ಪವಾಡಗಳನ್ನು ಕೆಲವು ಊರುಗಳಲ್ಲಿ ಮಾಡಲಾಗಲಿಲ್ಲ, ಕಾರಣ ಅಲ್ಲಿ ವಿಶ್ವಾಸವಿರಲಿಲ್ಲ. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತರಿಗೆ ಆಶ್ಚರ್ಯವಾಗುವುದನ್ನು ನಾವು ಅಲ್ಲಿ ನೋಡುತ್ತೇವೆ. ಆದರೆ ಒಂದು ಪವಾಡ ಆಗಬೇಕಾದರೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತರ ಕಡೆಯಿಂದನೂ ಕೆಲವು ವಿಷಯಗಳು ಆಗುವುದು ಬಹಳ ಮುಖ್ಯವಾಗಿದೆ. ನಾನು ಏಕೆ ಹೀಗೆ ಹೇಳುತ್ತೇನೆ? ನೀವು ಬೈಬಲ್ನ ಓದಿದಾಗ ಕೆಲವು ಪವಾಡಗಳಲ್ಲಿ ಜನರು ವಿಶ್ವಾಸವನ್ನು ವ್ಯಕ್ತಪಡಿಸುವುದಿಲ್ಲ, ಆದರೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತರೇ ಆ ಪವಾಡವನ್ನು ಅವರಿಗೆ ಮಾಡುತ್ತಾರೆ. ಉದಾಹರಣೆಗೆ ನಾಯಿನ್ ನಗರದ ವಿಧವೆಯನ್ನು ನಾವು ನೋಡಬಹುದು. ಆ ವಿಧವೆ ಒಂದು ಮಾತನ್ನೂ ಆಡಿಲ್ಲ, ಆದರೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತರೇ ಆ ವಿಧವೆಯ ಒಬ್ಬನೇ ಮಗ ತೀರಿಕೊಂಡಂತಹ ಮಗನನ್ನು ಜೀವಕ್ಕೆ ಎಬ್ಬಿಸುವ ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ. ಅಲ್ಲಿ ಏನಿತ್ತು? ಆ ಪವಾಡ ಆಗುವುದಕ್ಕೆ ಕಾರಣವೇನು? ಆ ಪವಾಡ ಆಗುವುದಕ್ಕೆ ಕಾರಣ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತರಲ್ಲಿ ಇದ್ದಂತಹ ಆ ಅನುಕಂಪೆ, ಆ ಪ್ರೀತಿಯಾಗಿದೆ ಪ್ರಿಯರೇ. ಅದಕ್ಕೆ ಸಮಂಜಸವಾಗಿ ಅದೇ ರೀತಿಯಾದಂತಹ ಅನುಕಂಪ, ಪ್ರೀತಿಯನ್ನ ನಾವು ಅವರ ತಾಯಿ ಮಾತೆ ಮರಿಯಮ್ಮನವರಲ್ಲಿ ಕಾಣುತ್ತೇವೆ. ತನ್ನ ಸಹೋದರಿ ಮುಪ್ಪಿನ ವಯಸ್ಸಿನಲ್ಲಿ ಗರ್ಭವತಿಯಾಗಿದ್ದಾಳೆ ಎಂದು ತಿಳಿದಾಗ ಆಕೆಗೆ ಸಹಾಯ ಮಾಡಲು ಧಾವಿಸಿದಂತಹ ಮಾತೆ ಮರಿಯಮ್ಮನವರಲ್ಲಿ ಆ ಕರುಣೆ, ಆ ಪ್ರೀತಿಯನ್ನ ನಾವು ಕಾಣುತ್ತೇವೆ. ತಮ್ಮನ್ನು ಇಂದಿನ ಶುಭ ಸಂದೇಶದಲ್ಲಿ ನಾವು ಓದಿದ್ದೇವೆ, ತಮ್ಮನ್ನು ಆಹ್ವಾನಿಸಿದಂತಹ ವ್ಯಕ್ತಿಗೆ ಅವಮಾನವಾಗುತ್ತದೆ ಎಂದು ತಿಳಿದಾಗ ಆಕೆ ಮೊದಲನೇ ಹೆಜ್ಜೆ ತೆಗೆದು ಅವನಿಗಾಗಿ, ಆ ಕುಟುಂಬಕ್ಕಾಗಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತರಲ್ಲಿ ಮಾಡಿದಂತಹ ಭಿನ್ನದ ಬಗ್ಗೆ ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ. ಅದೇ ಕರುಣೆ, ಅದೇ ಪ್ರೀತಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತರಲ್ಲಿ ಏನಿತ್ತು ಅದನ್ನು ನಾವು ಮಾತೆ ಮರಿಯಮ್ಮನಲ್ಲಿ ನೋಡಬಹುದು. ಇದಕ್ಕಿಂತ ಮೇಲಾಗಿ ಮನುಷ್ಯರಾಗಿ ಹುಟ್ಟಿದಂತಹ ದೇವಪುತ್ರ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತರಿಗೆ ಈ ಕರುಣೆ, ಅನುಕಂಪೆಯನ್ನ, ಈ ಗುಣಲಕ್ಷಣವನ್ನು ಕಲಿಸಿದಂಥವರು ಸ್ವತಃ ಮಾತೆ ಮರಿಯಮ್ಮನವರು ಹಾಗೂ ಸಂತ ಜೋಸೆಫರ್ ಅಂದರೆ ತಪ್ಪಾಗುವುದಿಲ್ಲ ಪ್ರಿಯರೇ. ನಾನು ಉದಾಹರಣೆ ಕೊಡ್ತೇನೆ. ಕೆಲವೊಮ್ಮೆ ನಾವು ಶಾಲೆಗೆ ಹೋಗ್ತೇವೆ. ಶಾಲೆಯಲ್ಲಿ ಕೆಲವು ತಪ್ಪು ಕೆಲಸಗಳನ್ನು ಮಾಡಿದಾಗ ನಮ್ಮ ಟೀಚರ್ಸ್, ನಮಗೆ ಕಲಿಸಿಕೊಡುವಂತಹ ವ್ಯಕ್ತಿಗಳು ಏನು ಹೇಳುತ್ತಾರೆ? ಇದರ ನಿಮ್ಮ ತಂದೆ ತಾಯಿ ಕಲಿಸಿದ್ದ, ಇದನ್ನು ನೀನು ಕಲ್ತ್ಕೊಂಡು ಬಂದಿದ್ಯಾ ಎಂಬುದಾಗಿ ನಮಗೆ ತಿಳಿಸ್ತಾರೆ. ಪ್ರಿಯರೇ, ಮಕ್ಕಳು ಬೆಳಿಬೇಕಾದರೆ ಅನೇಕ ಗುಣಲಕ್ಷಣಗಳನ್ನು ತನ್ನ ತಂದೆ ತಾಯಿಯಿಂದ ಕಲಿಯುತ್ತಾರೆ. ಅದೇ ರೀತಿ ದೈವಪುತ್ರನಾಗಿದ್ದರೂ ಸಹ ಮನುಷ್ಯನಾಗಿ ಜನಿಸಿದಂತಹ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತರಲ್ಲಿ ಈ ಗುಣಲಕ್ಷಣಗಳನ್ನು ನಾವು ಮಾತೆ ಮರಿಯಮ್ಮನವರ ಸಂತ ಜೋಸೆಫರಿಂದನೇ ಬಂದಿದೆಂಬುದಾಗಿ ಹೇಳಬಹುದು. ಶುಭ ಸಂದೇಶದಲ್ಲಿ ಮಾತೆ ಮರಿಯಮ್ಮನವರ ಬಗ್ಗೆ ಅತಿ ಹೆಚ್ಚಾಗಿ ಬರೆದಿಲ್ಲ, ಆದರೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತರ ಜೀವನ ಶೈಲಿಯನ್ನು, ಅವರ ಅನುಭವಗಳನ್ನು ಹಾಗೂ ಅವರ ನಡೆ ನುಡಿಗಳನ್ನು ನೋಡಿದಾಗ ಅಲ್ಲಿ ಮಾತೆ ಮರಿಯಮ್ಮನವರನ್ನು ನಾವು ತಿಳಿಯಬಹುದು ಪ್ರಿಯರೇ. ಈಗ ಬಹಳ ಮುಖ್ಯವಾದಂಥ ವಿಷಯ ಏನೆಂದರೆ, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತರು ಅನೇಕ ಪವಾಡಗಳು ಮಾಡಿದರು. ಆದರೆ ಇಂದು ನಾನು ವಿಶೇಷವಾಗಿ ಓದಿದಂತಹ ಈ ಪವಾಡದಲ್ಲಿ, ಕಾನಾ ಊರಿನಲ್ಲಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತರು ಮಾಡಿದಂತಹ ಪವಾಡದಲ್ಲಿ, ಆ ಪವಾಡಕ್ಕೆ ಪ್ರೇರಣೆ ಆಗಿದ್ದಂತಹ ವ್ಯಕ್ತಿ ಮಾತೆ ಮರಿಯಮ್ಮನವರಾಗಿದ್ದಾರೆ ಪ್ರಿಯರೇ. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತರು ಶಿಲುಬೆ ಮೇಲೆ ನರಳುವಾಗ ಬಹಳ ಕಮ್ಮಿ ಮಾತುಗಳನ್ನು ಆಡಿದರು. 7 ವಾಕ್ಯಗಳನ್ನು ಮಾತ್ರ ಮಾತನಾಡಿದರು. ಆ 7 ವಾಕ್ಯಗಳಲ್ಲಿ ಒಂದು ಸುಂದರವಾದ ವಾಕ್ಯ, ಇಗೋ ನಿನ್ನ ತಾಯಿ. ಪ್ರಿಯರೇ, ರಕ್ತಸಿಕ್ತವಾದಂತಹ ಆ ಶಿಲುಬೆಯಿಂದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತರು ನಮಗೆ ನೀಡಿದಂತಹ ಒಂದು ಸುಂದರವಾದ ಫಲ ಎಂದರೆ ಅದು ಮಾತೆ ಮರಿಯಮ್ಮನವರಾಗಿದ್ದಾರೆ ಪ್ರಿಯರೇ. ಮಾತೆ ಮರಿಯಮ್ಮನವರು ಸ್ವರ್ಗಾರೋಹಣ ಆದ ನಂತರ, ಇಹಪರ ಲೋಕದ ರಾಣಿಯಾದ ನಂತರ, ನಮ್ಮೆಲ್ಲರಿಗೂ ತಾಯಿಯಾದ ನಂತರ ಇಂದಿನ ಕಾಲದಲ್ಲಿ ನೋಡಬಹುದು ಎಷ್ಟೊಂದು ಪುಣ್ಯಕ್ಷೇತ್ರಗಳಲ್ಲಿ ಮಾತೆ ಮರಿಯಮ್ಮನವರ ಪ್ರೇರಣೆಯಿಂದ ಅನೇಕ ಪವಾಡಗಳು ಆಗುತ್ತಿರುವುದನ್ನು ನೋಡುತ್ತೇವೆ. ಪವಿತ್ರ ಬೈಬಲಲ್ಲಿ, ವಿಶೇಷವಾಗಿ ಶುಭ ಸಂದೇಶದಲ್ಲಿ ಒಂದೇ ಒಂದು ಪವಾಡದಲ್ಲಿ ಮಾತೆ ಮರಿಯಮ್ಮನವರು ಒಂದು ಪವಾಡ ಮಾಡಲು ಪ್ರೇರಣೆಯಾಗಿದ್ದಾರೆ. ಆದರೆ ಇಹ ಲೋಕದಲ್ಲಿ, ಇಂದಿನ ಕಾಲದಲ್ಲಿ ಮಾತೆ ಮರಿಯಮ್ಮನವರು ಲೂರ್ದು ನಗರವಾಗಲಿ, ವೇಲಂಗಣಿ ಆಗಲಿ, ಅಥವಾ ಅನೇಕ ಪುಣ್ಯಕ್ಷೇತ್ರಗಳಲ್ಲಿ ಆಗಲಿ ಅವರಲ್ಲಿ ಭಿನ್ನವಿಟ್ಟು, ಅವರಲ್ಲಿ ವಿಶ್ವಾಸವಿಟ್ಟು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವಾಗ ಅವರು ಖಂಡಿತವಾಗಿ ತನ್ನ ಮಗನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತರಿಗೆ ಪವಾಡ ಮಾಡಲು ಪ್ರೇರೇಪಿಸುತ್ತಾರೆ ಎಂಬುದಕ್ಕೆ ಅನೇಕ ಪವಾಡಗಳೇ ಸಾಕ್ಷಿಯಾಗಿದೆ ಪ್ರಿಯರೇ. ಕಥೋಲಿಕ ಕ್ರೈಸ್ತರಾಗಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತರು ನಮಗೆ ನೀಡಿದಂತಹ ಇಂಥ ಶ್ರೇಷ್ಠ ಉಡುಗೊರೆಯನ್ನು ನಾವು ಸ್ವೀಕರಿಸದೇ ಇದ್ದರೆ ನಮ್ಮಂಥ ಮುಟ್ಟಾಳರು ಬೇರೆ ಯಾರೂ ಇಲ್ಲ. ಆದ್ದರಿಂದ ಪ್ರಿಯರೇ, ಈ ದಿನಗಳಲ್ಲಿ, ವಿಶೇಷವಾಗಿ ಈ ನವೆನ ದಿನಗಳಲ್ಲಿ ನಾವು ಮಾತೆ ಮರಿಯಮ್ಮನವರು ಅತಿ ಹೆಚ್ಚಾಗಿ ಅರಿಯಲು ಪ್ರಯತ್ನಿಸೋಣ. ಅವರೊಂದಿಗೆ ಒಂದು ಒಳ್ಳೆ ಸತ್ಸಂಬಂಧವನ್ನು ಬೆಳೆಸಿಕೊಳ್ಳಲು ಪ್ರಯತ್ನಿಸೋಣ. ಕಷ್ಟ, ಸಂಕಟ ಅಂತ ಹೇಳಿದಾಗ ಅವರ ಹೃದಯ ಕರಗುತ್ತದೆ ಎಂಬುದಕ್ಕೆ ಈ ಬೈಬಲೇ ನಮಗೆ ಸಾಕ್ಷಿಯಾಗಿದೆ. ಆದ್ದರಿಂದ ನಾವು ವಿಶ್ವಾಸದಲ್ಲಿ
ಅವರ ಮೂಲಕ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತರಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥಿಸೋಣ. ಖಂಡಿತವಾಗಿಯೂ ನಮ್ಮನ್ನು ಪ್ರೀತಿಸುವಂತಹ ನಮ್ಮ ತಾಯಿ ಅನ್ಯ ಜನರಿಗಾಗಿ ಹಾಗೂ ತಮ್ಮ ನೆಂಟರಿಷ್ಟರಿಗಾಗಿ ಅವರ ಸಹಾಯಕ್ಕಾಗಿ ಓಡಿದಂತಹ ತಾಯಿ ತನ್ನ ಸ್ವಂತ ಮಕ್ಕಳಿಗಾಗಿ ಖಂಡಿತವಾಗಿಯೂ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವರು ಹಾಗೂ ಅವರ ಕೋರಿಕೆಯನ್ನು ನೆರವೇರಿಸಲು ಒಂದು ಶ್ರೇಷ್ಠ ಹೆಜ್ಜೆಯನ್ನು ಮುಂದಿಡುವರು ಎಂಬುದಾಗಿ ನಾವು ನಂಬಿ ಅವರಲ್ಲಿ ನಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆಗಳನ್ನು ಮಾಡಲು ಮುಂದಾಗೋಣ. ಆಮೆನ್. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. எலிசபெத் தூய ஆவியினால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்பொழுது அவர் உரத்த குரலில், பெண்களுள் நீர் ஆசீர் பெற்றவர், வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசீர் பெற்றது. என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? வாழ்த்துரை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றில் உள்ள குழந்தை பேருவகையாய் துள்ளிற்று. ஆண்டவர் உமக்கு சொன்னதை நிறைவேறும் என்று நம்பியே நீர் பேறு பெற்றவர் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, அன்னை மரியாளுடைய நாமத்தில் அனைவரையும் வாழ்த்துவதில் நான் பெரும் மகிழ்ச்சி கொள்கின்றேன். பிறப்பு என்றாலே ஒரு மகிழ்ச்சிக்குரிய ஒரு நிகழ்ச்சி அது. அவ்வாறாக நம்முடைய பிறந்தநாள் விழாவை நாம் கொண்டாடுகின்ற பொழுது எத்துணை மகிழ்ச்சியாக நாம் கொண்டாடுகின்றோம். அவ்வாறாக அன்னை மரியாளுடைய பிறந்தநாள் விழாவையும் கொண்டாடுகின்ற பொழுது மிக மகிழ்ச்சியோடு நாம் சிறப்பாகவும் கொண்டாட நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்திருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அன்னை மரியாளுடைய பிறப்பு வெறும் மகிழ்ச்சி மட்டும் நமக்கு தரவில்லை, மாறாக நிறை வாழ்வு அடைத்து செல்லக்கூடிய அந்த நித்திய பாதையை அது செம்மைப்படுத்தியது. அன்னை மரியாளுடைய பிறப்பு நம்ம ரட்சிப்பின் பாதையை அது செம்மைப்படுத்துகிறது. உலகம் எங்கும் சென்றாலும் அன்னை மரியாளுடைய தேவாலயங்களை பார்க்கலாம், அன்னை மரியாளுடைய பேராலயங்களை பார்க்கலாம், அன்னை மரியாள் பெயர் கொண்ட நபர்களை பார்க்கலாம். இது என்ன கூறுகிறது என்றால், உலகம் எங்கும் அன்னை மரியாளுடைய ஆசீர் நிறைவாக இருப்பதுதான் நாம் அதை உணர்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய சிவாஜி நகரில் இருக்கின்ற சென்ட் மேரிஸ் பசிலிகா தேவாலயத்தில் ஒவ்வொரு ஆண்டும் அன்னை மரியாளுடைய திருவிழாவை கொண்டாடுகின்ற பொழுது எத்தனையோ ஆயிரக்கணக்கான மக்கள் நம்முடைய ஆலயத்திற்கு திரண்டு வந்து அன்னையுடைய ஆசிரை பெற்று செல்கின்றார்கள். அதிலும் மிக குறிப்பாக ஒரு சில மக்கள் ஒவ்வொரு நாளும் கால்படை தங்களுடைய நடைப்பயணமாக வந்து அன்னையை தரிசித்து செல்வது ஒரு வழக்கமாக இருக்கிறது. அதிலும் இன்னும் மேன்மையாக நம்முடைய பெங்களூர் மாநகரத்திலிருந்து வேளாங்கண்ணிக்கு அன்னையுடைய பசிலிகா பேராலயத்திற்கு கால்நடையாக அவர்கள் செல்ல இருக்கின்றார்கள். இது எதை குறிக்கிறது என்றால், அன்னை மரியாள் தங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு அற்புதத்தை செய்திருக்கின்றாள், அன்னை மரியாள் தங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு நன்மையை செய்திருக்கிறார் என்பதுதான் இதை குறிக்கின்றது. அவ்வாறாக பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கின்றோம், யாவே கடவுள் இந்த உலகத்தை படைக்கின்ற பொழுது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றாக படைத்தார். முதலில் நிலத்தை படைத்தார், அதை தொடர்ந்து இருக்கின்ற அனைத்து உயிரினங்களை படைத்தார், அதை தொடர்ந்து அனைத்து பொருட்களையுமே படைத்தார். கடைசியாக மனிதனை படைக்கின்ற பொழுது கடவுள் பெரும் மகிழ்ச்சி கொள்ளுகின்றார். ஏனென்றால் தன்னுடைய சாயலில் தன்னுடைய ரூபத்தில் மனிதனை படைக்கின்ற பொழுது கடவுள் பெரும் மகிழ்ச்சி கொள்ளுவார். ஒவ்வொரு நாளும் மனிதனை சந்திக்க வருகின்ற பொழுது அது ஒரு அன்பின் உறவாக இருந்தது. அன்பினால் பிணைக்கப்பட்ட, விசுவாசத்தினால் ஒன்றிணைந்த ஒரு உறவாக இருந்தது. விவிலியம் நமக்கு கூறுகிறது, ஒவ்வொரு நாளும் மாலை வேளையில் யாவை கடவுள் ஆதாமையும் ஏவாளையும் சந்தித்து பெரும் மகிழ்ச்சி கொள்வாராம். ஒரு நாள் ஏவாள் தன்னுடைய கீழ்ப்படியாமை என்ற ஒரு பாவத்தின் வழியாக பாவம் செய்த போது யாவை கடவுள் அவர்களை தேடி வந்த பொழுது
அவர்கள் கூறுவார்கள், ஆண்டவரே, உமக்கு விரோதமாக நாங்கள் பாவம் செய்து விட்டோம் என்று சொல்லுவார்கள். அப்பொழுது அந்த அன்பின் உறவு முறிக்கப்பட்டது. அந்த விசுவாசத்தினால் பிணைக்கப்பட்ட அந்த உறவு உடைந்து போனது. புதிய ஏற்பாட்டிலே நம்முடைய புதிய ஏவாளாக இருக்கின்ற அன்னை மரியாளுடைய கீழ்ப்படிதலின் வழியாகத்தான் அந்த உறவு மீண்டுமாக ஒன்று சேர்ந்தது. அந்த உறவு மீண்டுமாக மகிழ்வுக்குரிய ஒரு உறவாக அது மாறியது. அன்பார்ந்தவர்களே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2 சாயலை கொண்டவர். அதாவது கடவுளுடைய சாயலையும் மற்றும் மனிதனுடைய சாயலையும் கொண்டவர். 100% கடவுள் மற்றும் 100% மனிதனாக இருக்கின்றவர். அவருடைய கடவுளுடைய சாயலை நாம் தியானித்து பார்க்கின்ற பொழுது, இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் பெறுகின்ற பொழுதும் தாபோர் மலையில் அவர் உருமாற்றம் அடைகின்ற பொழுதும் கடவுளுடைய வார்த்தை ஒன்று கேட்டது. இவரே என்னுடைய அன்பார்ந்த மகன், இவரில் நான் பூரிப்படைகின்றேன் என்று கடவுளுடைய வார்த்தை கேட்டது. இதன் வழியாக இவர் இறைமகன், இவர் கடவுள் என்று நிரூபிக்கப்படுகின்றார். அதே போல இவர் மனிதனுடைய சாயலை நாம் தியானித்து பார்க்கின்ற பொழுது அன்னை மரியாள் வழியாகத்தான் இவர் மனிதனுடைய சாயலை இவர் பெற்றுக்கொண்டார். மனிதனுடைய உடலை இவர் பெற்றுக்கொண்டால், அன்னை மரியாள் இல்லை என்றால் கண்டிப்பாக இவர் மனித உடலை பெற்றுக்கொள்வதற்கு சாத்தியமே இருந்திருக்காது. அன்பார்ந்தவர்களே, இன்று நாம் அன்னை மரியாள் விசுவாசத்தின் தாய் என்ற ஒரு தலைப்பில் நாம் ஒரு சில நிமிடங்கள் தியானிக்க இருக்கின்றோம். விசுவாசம் என்றால் என்ன என்ற ஒரே வாக்கியத்தில் நாம் இதற்கு பதில் கூற வேண்டும் என்றால், விசுவாசம் கடவுள் மீது நம்பிக்கை வைத்து, அவர் வார்த்தையில் முழுமையான நம்பிக்கை வைத்து, நம் வாழ்வை முழுமையாக அந்த வார்த்தைக்கு அர்ப்பணிப்பது தான் விசுவாசமாகும். இதிலும் இன்னும் வேறு விதத்தில் நாம் கூற வேண்டும் என்றால், நாம் நம்மை இழந்து கடவுளுடைய வார்த்தைக்கு வாழ்வு கொடுப்பது தான் விசுவாசமாகும். அன்புமிக்கவர்களே, இந்த விசுவாசத்திற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இருப்பது அசிசி நகரை சார்ந்த புனித பிரான்சிஸ் அவர்கள். அசிசி நகரம் இட்டலி நாட்டில் இருக்கிறது. இவர் தன்னுடைய ஒரு உன்னதமான பணக்கார குடும்பத்தில் பிறந்தவர். அசிசி நகரில் இருக்கின்ற அநேக பெரியவர்கள் இந்த குடும்பமும் ஒரு பெரிய குடும்பமாக இருந்தது. அவ்வாறாக புனித பிரான்சிஸ் அவர்கள் தன்னுடைய வாலிப காலத்தில் உலகத்தரமான வாழ்க்கையை வாழ்ந்து வருவார். ஆடம்பர வாழ்க்கையை வாழ்ந்து வருவார். தான் நினைத்ததை செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு வாழ்ந்து வருவார். அசிசி நகரத்திற்கும் பெர்கா என்று சொல்லப்படக்கூடிய இன்னொரு நகரத்திற்கும் போர் முழுகின்றது. அந்த போரின் வழியாக அசிசி நகரத்தில் இருக்கின்ற மக்கள் தோல்வியை சந்திப்பார்கள். அப்பொழுது பிரான்சிஸ் அவர்களையும் கூட ஒரு பிணை கைதியாக, அதாவது போர் கைதியாக பெர்கா நாட்டிற்கு அழைத்து செல்வார்கள். அங்கு ஏறக்குரிய ஓராண்டு காலம் சிறைச்சாலையில் புனித பிரான்சிஸ் அவர்கள் இருப்பார். அப்பொழுது தான் தன்னுடைய வாழ்வை எண்ணி அவன் இயங்குகின்றான். கடவுளை எண்ணி இயங்குகின்றான். விசுவாசம் என்றால் என்ன இயங்குகின்றான். ஓராண்டு கழித்து வீடு திரும்பின பொழுது அவன் மாறப்பட்ட ஒரு பிரான்சிஸாகத்தான் இருந்தான். அப்பொழுது மிக அழகாக புனித பிரான்சிஸ் அவர்கள் கூறுவார், இனி நான் வாழ்வதல்ல, மாறாக கடவுளுடைய சித்தம் என் வாழ்வில் வாழ வேண்டும். நான் தன்னை இழந்து கடவுளுடைய வார்த்தைக்கு வாழ்வு கொடுப்பது தான் விசுவாசம் என்று கூறி உலகமெங்கும் சென்று நற்செய்தியை பறைசாற்றுவான். அவ்வாறாக விசுவாசத்தின் தந்தை என அழைக்கப்படுகின்ற அபிரகாமுடைய வாழ்க்கையும் கூட மிக உன்னதமான விசுவாசத்தின் அடையாளத்தின் சின்னமாக இருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, அபிரகாம் தன்னுடைய சொந்த ஊரான ஊர் என்ற பகுதியில் வாழ்ந்து வருவார். தன்னுடைய சொந்த மக்களோடும் தன்னுடைய சொத்துகளோடும் தன்னுடைய சொந்த மண்ணில் அவன் வாழ்ந்து வருகின்ற வேளையில் யாவே கடவுள் அபிரகாமை அழைத்து, அபிரகாமே, நான் சொல்கின்ற இடத்திற்கு நீ உடனே புறப்பட்டு செல் என்று சொன்ன பொழுது உடனடியாக அனைத்தையுமே விட்டுவிட்டு அபிரகாம் கடவுள் கூறுகின்ற வாக்களித்த நாட்டிற்கு புறப்பட்டு செல்லுவார். ஆண்டவரே, அந்த நாடு எங்கு இருக்கிறது, அது எவ்வாறாக இருக்க போகின்றது, அந்த மக்கள் என்னை ஏற்றுக்கொள்வார்களா என்ற எந்த ஒரு கேள்வியும் அபிரகாம் ஒரு பொழுதும் கேட்கவில்லை. மாறாக கடவுள் மீது விசுவாசம் வைத்து சென்ற மணியினால் கடவுள் கூறுவார், நான் உன்னையும் ஆசீர்வதிப்பேன், உன்னுடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பேன், உன்னுடைய பேர பிள்ளைகளையும் நான் ஆசீர்வதிப்பேன். ஏனென்றால் உன்னுடைய விசுவாசம் ஒரு உன்னதமான விசுவாசமாக இருந்தது. இதைத்தான் நம் அன்னை மரியாளுடைய வாழ்க்கையிலும் நாம் பார்க்கின்றோம். கபிரியேல் வானதூதர் அன்னை மரியாளை அணுகி வந்த பொழுது, அருள் நிறைந்தவளே, நீர் பேறு பெற்றவள் என்று சொன்ன பொழுது அன்னை மரியாள் பல பல கனவுகளோடு வாழ்ந்திருப்பாள். தன்னுடைய எதிர்காலம் இவ்வாறாக இருக்க வேண்டும் என்று வாழ்ந்திருப்பாள். ஆனால் கடவுளுடைய வார்த்தை வந்தவுடனே நான் கடவுளின் அடிமை என்று சொல்லி தன்னையும் முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டு
எலிசபெத் அம்மாள் மிக அழகாக கூறுவாள், பெண்களில் நீர் பேறு பெற்றவளே, கடவுளுடைய வார்த்தையை நம்பி நீ பேறு பெற்றவள் ஆனாய். கடவுளுடைய தாய் என்னிடத்தில் வர நான் என்ன பாக்கியம் செய்தேன் என்று மிக அழகாக எலிசபெத் அம்மாள் அன்னை மரியாளை பார்த்து பாடுவாள். அன்பார்ந்தவர்களே, 2 கருத்துகள் மிக குறிப்பாக. அன்னை மரியாள் விசுவாசத்தின் ஒரு சிறந்த அடையாளம். மதர் மேரி இஸ் an icon of faith. அன்னை மரியாள் விசுவாசத்தின் ஒரு சிறந்த அடையாளமாக திகழ்கின்றாள். பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கின்றோம், ஈசாயா இறைவாக்கினர் 7வது அதிகாரத்தில் மிக அழகாக இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு ஒட்டிய நற்செய்தியை நாம் வாசிக்க கேட்போம். அதாவது, இந்த உலகத்தில் கன்னி கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுப்பார், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று ஈசாயா இறைவாக்கினர் ஏறக்குறைய 700 ஆண்டுகள் முன்பாக, கிறிஸ்துவுக்கு பிறப்பு முன்பாக அவர் கூறுவார். அவராக கூறுகின்ற பொழுது, கன்னி கருவுற்று ஒரு மகனை பெற்றிருப்பார், அவருக்கு இயேசு என்று நீங்கள் பெயரிடுவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் இம்மானுவேல் கடவுளாக இருப்பார். கடவுள் நம்மோடு இருக்கின்ற ஒரு வானக கடவுளாக அவர் நம்மில் வசிப்பார் என்று அதில் கூறப்பட்டிருக்கின்றது. அவராக மீகா இறைவாக்கினரும் கூட தன்னுடைய எழுதுகளில் எழுதுகின்ற வேளையில், பெத்லஹேம் என்ற நகரில் கிறிஸ்து பிறப்பார், அவர் தாவீதின் வம்சத்தின் குலத்தை சேர்ந்தவராக இருப்பார் என்று ஏறக்குறைய 300 ஆண்டுகள் முன்பாக, கிறிஸ்துவின் பிறப்புக்கு முன்பாக அவர் எழுதப்பட்டிருக்கின்றது. இதிலும் மேன்மையாக எரேமியா இறைவாக்கினர் கூறுவார், ஒரு புதிய உடன்படிக்கை கிறிஸ்துவின் வழியாக பிறக்க இருக்கிறது என்பதாக கூறுவார். அன்பர்களே, இந்த பழைய ஏற்பாட்டில் இருக்கின்ற இவ்வனைத்தும் அன்னை மரியாள் உடைய ஆகட்டும் என்ற சொல்லின் வழியாகத்தான் நிறைவேறிற்று. மிக குறிப்பாக அன்னை மரியாளுடைய விசுவாசத்தை பார்க்கின்ற பொழுது, பழைய ஏற்பாட்டில் கூறின ஒவ்வொரு இறை வார்த்தையும் நிறைவேறும் வண்ணமாக அன்னை மரியாளுடைய விசுவாசம் மிக சிறந்ததாக இருக்கின்றது. நம்முடைய மிக மதிப்புக்கும் அன்புக்கும் பாசத்திற்குரிய அருள் தந்தை ஜோசப் ஏப்ரஹாம் அவர்கள் எப்பொழுதுமே கூறுவது போல, டு ஜீசஸ் த்ரூ மேரி, டு ஜீசஸ் த்ரூ மேரி, அன்னை மரியாள் வழியாக நாம் இயேசுவை அணுக வேண்டும் என்று மிக அழகாக எடுத்துரைப்பார். நம் அன்னையாம் மரியாள் இயேசு கிறிஸ்துனுடைய பணி வாழ்க்கையில் ஆரம்பிக்கின்ற வேளையிலும் இருந்து இயேசு கிறிஸ்து சிலுவையில் அவர் அந்த வேதனை அனுபவிக்கின்ற வரை அன்னை மரியாள் இயேசுவோடு கூடவே பயணித்தாள். அவ்வாறாக ஒவ்வொரு நேரத்திலும் பயணிக்கின்ற பொழுது கடவுளுடைய விசுவாசத்தில் சோதிக்கப்பட்டாள். ஆனாலும் கூட ஒருபொழுதும் சோர்வடையவில்லை. மாறாக இவ்வனைத்தையும் அன்போடு ஏற்றுக்கொண்டு விசுவாசத்தின் ஒரு உன்னதமான அடையாளமாக அன்னை மரியாள் திகழ்கின்றாள். அன்பார்ந்தவர்களே, 2வது கருத்து, விசுவாசம் என்ற ஒரு பள்ளிக்கூடத்தில் அன்னை மரியாள் ஒரு சிறந்த ஆசிரியராக திகழ்கின்றாள். இந்த ஸ்கூல் ஆஃப் ஃபெய்த் மதர் மேரி இஸ் an excellent teacher. விசுவாசம் என்ற ஒரு பள்ளிக்கூடத்தில் அன்னை மரியாள் ஒரு சிறந்த ஆசிரியராக திகழ்கின்றாள். நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பல உன்னதமான போதனைகளை போதித்திருக்கின்றார். இதை நாம் நற்செய்தியில் நாம் வாசிக்க கேட்கின்றோம். அவ்வாறாக அன்னை மரியாள் எங்கு போதித்தாள் என்ற ஒரு கேள்வி எழலாம். அன்னை மரியாள் எங்கும் போதிக்கவில்லை, மாறாக தன்னுடைய வாழ்வே பிறருக்கு ஒரு போதனையாக மாறிற்று. திருச்சபையில் 3 முக்கியமான போதனைகள் என்னவென்றால், முதலாவது தூய தமத்திருத்துவத்தின் மூவொரு கடவுள். மூவொரு நபராக இருந்தாலும் ஒரே கடவுளாக நாம் வணங்குகின்றோம். அந்த மூவொரு கடவுளின் சங்கமம் அன்னை மரியாளில் ஏற்பட்டது. பழைய ஏற்பாட்டில் யாவை கடவுள் உலகத்தை படைத்தார். புதிய ஏற்பாட்டில் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை ரட்சித்தார். தூய ஆவியானவர் நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையில் பலத்தை தருகின்றார். இந்த மூவொரு கடவுளும் அன்னை மரியாளிடம் சங்கமம் கொண்டது. கடவுளுடைய திட்டம் அன்னை மரியாளிடம் நிறைவேறிற்று. தூய ஆவியின் வழியாக அன்னை மரியாள் கருவுற்றாள். தன்னுடைய ஒரே மகனை இந்த உலகத்திற்கு அர்ப்பணித்தாள். அவ்வாறாக கிறிஸ்து இந்த மூவருமே மூவரின் கடவுளில் மூவரின் நபரின் ஒரே கடவுளின் சங்கமம் நம் அன்னை மரியாளில் நிறைவு பெற்றது. அன்னை மரியாள் தன் முழுமை அடைந்தாள். அன்னை மரியாள் இந்த மூவரு கடவுளின் சங்கமமாக திகழ்கின்றாள். கிறிஸ்து மெஸ்ஸையா என்ன சொல்லப்படக்கூடிய இந்த உன்னதமான போதனை கிறிஸ்துடைய முதல் அற்புதத்தில் தெரிய வந்தது. கிறிஸ்து தன்னுடைய பணி வாழ்க்கை ஆரம்பித்த பிறகு நாம் பார்க்கின்றோம், அவர் அற்புதங்களை செய்த பிறகுதான் கிறிஸ்து மெஸ்ஸியா கடவுள் என்று மக்கள் அறிந்து கொண்டார்கள். கானா ஒரு திருமணத்தின் பொழுது கிறிஸ்து முதல் அற்புதத்தை செய்ய வேண்டும் என்றால் அன்னை மரியாளுடைய பரிந்துரையால் தான் அவர் மெஸ்ஸியா கடவுள் என்று உலகம் அறிய அறிந்து கொண்டார்கள். அந்த இடத்திலும் கூட
இவர் உண்மையான மெசியா கடவுள் என்று அன்னை மரியாள் தன்னுடைய பிரசன்னத்தின் வழியாக உலகத்திற்கு வெளிப்படுத்துகின்றாள். மூன்றாவதாக கிறிஸ்துவினுடைய உயிர்ப்பு. அன்பார்ந்தவர்களே, இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த பிறகு இயேசுனுடைய அப்போஸ்தலர்கள் மிக கலக்கத்தோடு, அச்சத்தோடு, பயத்தோடு வாழ்ந்து வருவார்கள். அந்த சூழ்நிலையில் அன்னை மரியாள் தன்னுடைய அப்போஸ்தலரோடு தங்கி இருந்து கிறிஸ்து நிச்சயமாகவே உயிர் தெழுந்திருக்கிறார் என்ற ஒரு மாபெரும் நற்செய்தியை அவர் மத்தியில் கூறுகின்றார் மற்றும் தன்னுடைய பிரசன்னத்தின் வழியாக அவர்கள் ஒரு ஊக்கத்தையும் ஆக்கத்தையும் மற்றும் தைரியத்தையும் கொடுக்கின்றார். இவ்வாறாக இந்த மூன்று நற்செய்திகளை, கிறிஸ்துவினுடைய போதனைகளை, திருச்சபையினுடைய நம்பிக்கையை அன்னை மரியாள் தன்னுடைய வாழ்க்கையின் வழியாக பிறருக்கு போதிக்கின்றார். அன்னை மரியாள் உன்னதமான விசுவாசத்தின் அடையாளத்தை நாம் தியானித்து வருகின்றோம். நமக்கு கடவுள் கொடுக்கின்ற மூன்று பாடங்கள் என்னவென்றால், விசுவாசம் எப்பொழுதுமே தியாகத்தோடு தான் செல்லும். நாம் தியாகம் செய்யவில்லை என்றால் விசுவாசத்தில் நாம் நிலைத்து நிற்க முடியாது. அன்னை மரியாள் தன்னுடைய எதிர்காலத்தை கடவுளுக்காக தியாகம் செய்தாள். அப்ரஹாம் தன்னுடைய எதிர்காலத்தை கடவுளுக்காக தியாகம் செய்தார். புனித பிரான்சிஸ் அடிகளார் தன்னுடைய எதிர்காலத்தை கடவுளுக்காக தியாகம் செய்தார். அவ்வாறாக நம்முடைய விசுவாச வாழ்க்கையில் தியாகம் இல்லை என்றால் கண்டிப்பாக நம் விசுவாச வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியாது. இரண்டாவது பாடம், நம் விசுவாசம் நிலைத்து இருக்க வேண்டும் என்றால் கீழ்ப்படிதல் கண்டிப்பாக தேவை. கடவுளுடைய வார்த்தைக்கு நாம் எப்பொழுதுமே கீழ்ப்படிந்து இருக்கின்ற பொழுது கண்டிப்பாக அந்த விசுவாசத்தில் உறுதியான மகிழ்ச்சியை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். மூன்றாவதாக, விசுவாசத்தில் நாம் நிலைத்து இருக்க வேண்டும் என்றால் நாம் தானம் தர்மம் செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் விசுவாசமும் நாம் செய்கிற செயல்களும் ஒத்துப்போகும். எனவே அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த வேளையில் அன்னை மரியாள் விசுவாசத்தின் தாய் என்ற அடிப்படையில் நாம் தியானித்து வருகின்ற பொழுது, விசுவாசம் தியாகத்தோடு ஒன்று செல்லும். விசுவாசம் பல பல பிரச்சனைகள் மத்தியில் வந்தாலும் கூட கீழ்ப்படிதலின் வழியாக நாம் அதை வெல்லலாம். மற்றும் விசுவாசம் தானம் தர்மத்தோடு சேர்ந்து நாம் கடவுளை வழிபட முடியும். அன்னை மரியாள் நம் சிறந்த மாதிரியாக இருக்கின்றாள். இந்த வேளையில் அன்னையாம் நம்முடைய தாயிடம் ஜெபித்து அனைத்து வேண்டுதல்களையுமே நம் விசுவாசத்தோடு அறிக்கையிட்டு கண்டிப்பாக அன்னை மரியாள் வழியாக நாம் கிறிஸ்துவை அணுக முடியும். எனவே தொடர்ந்து இந்த நோவைன நாட்களில் விசுவாசத்தோடு பங்கு பெறுவோம், நம்முடைய வேண்டுதல்களை சமர்ப்பிப்போம். கடவுள் நம்மளை மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். The Lord be with you and with your spirit. A reading from the Holy Gospel according to Saint Luke. Glory be to you, O Lord. Simeon blessed Mary, Joseph, and baby Jesus, and said to Mary his mother, "Look, this child is destined to cause the rise and fall of many in Israel. He will be a sign that will be spoken against, so that the secret thoughts of many hearts will be revealed. As for you, a sword shall pierce your heart too." The Gospel of the Lord. Praise to you, Lord Jesus Christ. Dear brothers and sisters in Christ Jesus, before we start reflecting on Mary, Mother of Faith, let me place before you few questions to reflect. Ask yourself these questions. Do you have faith in God? Yes, some of you can say, "Yes, Father, we have faith. That's the reason we are listening to you." At the same time, some can say, "I don't have faith, Father. That's the reason I'm participating in this novena in preparation for the birthday of the Blessed Virgin Mary." The second question that I want to raise is, how strong is your faith? How strong is your faith? How weak is your faith? Is your faith stable or fluctuating? One more question that I want to ask is, was your faith disturbed any time in your life? And when?
Usually what happens is when we are happy, we think of God very less times. When something wrong happens in our life, we have 101 questions to ask God, why this has happened to me in my life. There are a lot of incidents that we face. And good number of times when the incidents are not so grievous, we take the things for lightly. But at the same time, when there are incidents that take place in our life which is very, very grievous, and especially if there is a death in our family, and in that, once again, if there is a death in our family, that's a young boy or a girl, our child has died, and we have a lot of questions, and we lose faith. This is happening in most of our families. How religious we are. Whatever the beautiful good work that we have done. When this particular thing happens, especially parents losing their own child or children, we cannot console them. Who undergoes suffering more in their life? Is it men or women? Men or women? I would say women undergo a lot of sufferings. Right from the moment a woman conceives, she had to sacrifice a lot of things, and there's a lot of other trauma she undergoes. And all through her life, she undergoes suffering. Whereas we men, we are a bit strong in our emotions. And secondly, whose faith is stronger? Is it the faith of a man or men or women? I'm sure you'll all agree if I say women's faith are stronger than men's. But as I told you, when something very wrong happens in our family, we will not be able to console. I just remember the beautiful story, not story rather, it is a fact, the incident that took place in Kerala. A mother lost her son. Her son was a priest. He was just 25 years. And he died of an accident. Can you just imagine the trauma the mother would have undergone? But you'll be surprised when you listen to me what she said. She is there standing right to the body of Father Vinu, her son, just 25 years. And she has kept her hand on the heart of her son. And she's telling, do not cry. She's telling everyone, it was a very huge gathering, and she's telling, do not cry. It is God's wish. Jesus says, not even a hair from our head will fall without the consent of God. God knew him before he was formed in my womb. God consecrated him before he was born. His life was designed by God. Now he is with God and angels, praising God with palms in his hand, saying, Hosanna to God. If you happen to just scroll your Google, you'll find this video clipping where the woman is speaking at the body of her son. Dear brothers and sisters in Christ Jesus, at that moment, in that particular incident, at that particular mood, who can preach the word? Not possible. I would say she has not preached the word only there, rather she had accepted God and she was living that faith all through her life, and when something bad happened of she losing her son, she recalls everything that she had done, her commitment to God, and she is standing there with that faith, one day I will see my son in heaven. Dear brothers and sisters in Christ Jesus, today we are reflecting on the faith of the Blessed Virgin Mary. We were asked to speak Mary under the cross. If we have to speak only about Mary under the cross, our preaching will be limited. I will not be able to do justice. But I wanted to take back the whole life of Blessed Mary, where she expresses her faith. I would say I would take it to 3 stages. One is the first commitment that Mary gave.
How old was Mary when she gave her first commitment? She was only 13 or 14 years of age. She was so mature in her decision. She was so mature in her faith. The incident that took place is the angel Gabriel is visiting Blessed Virgin Mary, and angel is telling, "Hail Mary, full of grace." Of course, Mary was slightly scared because she's child and something unusual is happening. An angel is appearing. And there, when angel said, "Do not be afraid." And with that, angel is telling, God has called you to be the mother of his son. Highest vocation. And there, Mary is not questioning the angel or doubting the presence of the angel, rather, with mature faith, with mature reasoning, she's asking, how can this be? I'm a virgin, I'm a child, I'm not married. How can this be? And the angel tells, don't worry. The angel, the Holy Spirit will come upon you and you will conceive and you will bear a son. After clarifying all that, wholeheartedly, she gives 100% commitment and she tells, I am the handmaid of the Lord. Be it done to me according to thy word. When she accepted the word became flesh. First expression of faith. And with this, it is not over. Like we humans reason out, she also started reasoning out, but her faith always came to her rescue. As the angel said, immediately she takes a step to go and meet Elizabeth. And when she went there, once again, Elizabeth was not given anything beforehand. And when Elizabeth saw this girl Mary, she started speaking once again. Blessed are you among women, blessed is the fruit of thy womb. Here, her faith was reconfirmed. Her faith was reconfirmed. And she knew the yes that I gave to angel, it is true. And later on, once again we see, for another 9 months, she carries Jesus. And there were a lot of difficulties that both Mary and Joseph had to undergo. At the birth of Jesus, the shepherds come and also the wise men come and they kneel and they say, we have come here to worship this baby. Mary was 100% sure, yes, I said to God, yes. And the word has become flesh and the word is here. Word and flesh is here. And her faith was strengthened. Once again, later on, at the age of 12, we see Jesus and family, Jesus, Mary, Joseph, and others, they all go to Jerusalem, and there Jesus was lost in the temple. She was disturbed. And there Jesus says something, slightly it is disturbing. At the same time, Mary in faith accepts what Jesus says. You do not know that I have to be in my Father's house? Mary accepted that. Dear brothers and sisters in Christ Jesus, this is what happened till the age of, say, Mary was 13 and 12 years. It is almost about 25 years. But the more crucial time in the life of Blessed Virgin Mary is when Jesus was 33 years old. Mary knew what is going to happen to Jesus. It is not a simple life of Jesus. The question that I want to raise is, where was Blessed Virgin Mary when Jesus was there in Jerusalem for the last time? Scripture doesn't tell. It only gives a kind of, it gives a reference that Mary was there when Jesus was carrying the cross. But I'll tell you something slightly different. There's one sister, Anne Catherine Emmerich. She's an Augustinian nun, servant of God, and she never went out of Germany, but she had the whole vision of what happened in Jerusalem, that is the last 3 days of Jesus. And she tells, Mary was very much present in Jerusalem. She is the one who prepared bread for the Last Supper.
and she was there in the lower ground, rather lower floor, and they were on the upper floor, and they were having the Eucharist, and it was Mary who prepared bread for the supper. And she also continues to tell, Mary already felt there is something wrong going to happen, and Jesus is slightly disturbed. So immediately she calls John and tells, I feel something wrong is going to happen. I have not seen Jesus like this. And immediately, she tells, please be with Jesus. Please be with Jesus. And with that, now Jesus and other three apostles, they go to the Garden of Gethsemane, and Mary is there in the house praying. And immediately, John comes running to Mother Mary and tells, they have arrested Jesus. And Mary, without wasting time, immediately gets up and she follows John. And John was there going to that place where Jesus was kept after his arrest. That is what we call in today's church, that is the Church of the Cock Crew. And Jesus was placed there. Dear brothers and sisters in Christ Jesus, before I continue the second part, I just want to tell, our mothers know our feelings. Whether we express it or not, or before we express it, mothers in their heart, they come to know the things that we are undergoing. It's very beautiful when we are undergoing something wrong is going to happen, or something bad has happened in our life. The first person we need to reach is our mothers. Okay, coming back to Mary and John. Mary and John, they just go straight to the place where Jesus was kept, and they were not allowed inside, and they were standing outside the door, and someone just come out crying from inside, and it was Peter. And Peter says, Mother, they have arrested, and I have denied Jesus 3 times. She was broken. She was not allowed to go inside, and she's waiting outside. And on the following day, the scene is, she sees her son carrying the cross. When she sees Jesus, she was broken. And she somehow wanted to help Jesus. The way she helps is very, very different. She goes there and she stands, and Jesus was encouraged to carry the cross. Just get into the heart of the Blessed Virgin Mary. It is not so easy. She accepted this in faith. Yes, I am here to do the will of God. And finally, we know what happened under the cross. I'm sure Mary would have prayed for all women, all mothers in this world. No one should undergo the difficulty that I have undergone. Yes, the prayer of Blessed Virgin Mary is there for all of us. Dear brothers and sisters in Christ Jesus, this is how Blessed Virgin Mary manifested her faith all through her life, and when she saw her son dying, she was able to stand there accepting the will of God, and once again recommitting her life in faith to God. Dear brothers and sisters in Christ Jesus, my preaching will be now half done if I don't speak the faith of Abraham. Only one word I just would like to speak. We know Abraham was tested all through his life. And why we call Abraham father of faith? Only one word. We know what happened when Abraham took Isaac, and he was there on the mountain for sacrifice. There we read Abraham telling his servants, stay here with the donkey, the boy and I will go over there. We will worship, and then we will come back to you. Did you observe the word? I'll read it for you. Stay here with the donkey, the boy and I will go over there. We will worship, and then he says, we will come back. That word "we" is very important. Abraham knew for sure, I will go there and I'll worship, and God will provide the lamb for sacrifice, and Isaac and myself, we will come back. In the same way, Blessed Virgin Mary knew, though Jesus crucified on the cross, he will come back to life,
And that will be the beginning of new era for the humankind. The second word that we read in that passage is the word 3 days. 3 days of journey of Abraham taking Isaac to the mountain. It's not so easy. In the same way, Blessed Virgin Mary was in tears, but her faith came to her rescue. She knew after 3 days he will come back to life. Dear brothers and sisters in Christ Jesus, now when we are reflecting on the faith of Blessed Virgin Mary, I have something very beautiful to share with you. We all know late brother D.G.S. Dinakaran, a renowned preacher. While explaining his vision of heaven, says that he saw the Blessed Virgin Mary. He says, her face is full of joy. The face of Jesus exactly resembles the face of Blessed Virgin Mary. He continues to say, we don't see that joy-filled face when Mary was on earth because she was broken-hearted. She had to see her son crowned with thorns, carrying the cross, tortured, slandered, scandalized, spat upon, crying in pain on the cross, Father, Father, why have you forsaken me? And dying on the cross. Finally, the dead body of Jesus was on her lap. Dear brothers and sisters in Christ Jesus, now Mary carried the cross all through her life. And what came to her rescue is the faith that we had. Dear brothers and sisters in Christ Jesus, now every day we need to ask God to increase our faith. Jesus says, faith in God can move the mountain. Secondly, we can understand and fulfill God's plan only when we have faith. We can face and overcome all situations in life. The disciples were troubled at the great storm, and Jesus tells them, why you men have little faith? And lastly, if you wanted to have any healings, the first and the foremost thing that you should have is faith. Jesus cured Jairus' daughter because he approached Jesus in faith. Jesus cured a woman who suffered for 12 years of blood issue because she told to herself in faith, even if I touch the fringe of his garment, I will be healed. Jesus cured centurion's servant because he approached Jesus in faith. Mary is highly honored by God because she trusted God and lived her faith. For generation to generation, all will call her blessed because of her faith in God. May God bless all of us. ವ್ಯಾಧಿಸ್ಥರ ಕ್ಷೇಮಕ್ಕಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸೋಣ. ಓ ಪ್ರಭುವೇ, ಶರೀರ ಬಲಹೀನತೆಯಿಂದ ಬೇನೆ ಪಡುವ ನಿಮ್ಮ ಸೇವಕಿಯರನ್ನು ನೋಡಿರಿ. ನೀವು ಸೃಷ್ಟಿಸಿದ ಆತ್ಮಗಳಿಗೆ ಉಪಶಮನವನ್ನು ನೀಡಿರಿ. ನಾವು ನಮ್ಮ ಕಷ್ಟ ಕಾರ್ಪಣ್ಯಗಳಿಂದ ಪರಿಶುದ್ಧರಾಗಿ ನಿಮ್ಮ ಕರುಣೆಯಿಂದ ಶೀಘ್ರವಾಗಿ ಗುಣ ಹೊಂದಿ ಆರೋಗ್ಯ ಭಾಗ್ಯವನ್ನು ಕಾಣುವಂತಾಗಲಿ. ನಾವು ಪ್ರಭು ಕ್ರಿಸ್ತರ ಮುಖಾಂತರ ನಿಮ್ಮನ್ನು ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇವೆ. ಆಮೆನ್. ಪ್ರಭು ನಿಮ್ಮೊಡನೆ ಇರಲಿ, ನಿಮ್ಮ ಆತ್ಮದೊಡನೆಯೂ ಇರಲಿ. ಪ್ರಭು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತರೇ, ನಿಮ್ಮನ್ನು ಪೋಷಿಸಲು ನಿಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲೂ, ನಿಮ್ಮನ್ನು ಕಾಪಾಡಲು ನಿಮ್ಮಲ್ಲೂ, ನಿಮಗೆ ದಾರಿ ತೋರಲು ನಿಮ್ಮ ಮುಂದೆಯೂ, ನಿಮಗೆ ಕಾವಲಾಗಿರಲು ನಿಮ್ಮ ಹಿಂದೆಯೂ, ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲು ನಿಮ್ಮ ಮೇಲೆಯೂ ಇರುವವರಾಗಲಿ. ಸರ್ವಶಕ್ತ ದೇವರಾದ ಪಿತಾ, ಸುತ ಮತ್ತು ಪವಿತ್ರಾತ್ಮರ ಆಶೀರ್ವಾದವು ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಇಳಿದು ಸದಾ ನಿಮ್ಮಲ್ಲಿ ನೆಲೆಸಲಿ. ಆಮೆನ್. ಓ ಎಂತ ದಿವ್ಯ ಸಂಸ್ಕಾರ, ಬಾಗಿ ವಂದಿಸೋಣ. ಹಳೆಯಾಜ್ಞೆ ಹೊಸ ವಿಧಿಗೆ
ಎಡೆ ಇತ್ತು ನಿಂತಿದೆ. ಇಂದ್ರಿಯಾತೀತವಾದುದನ್ನು ವಿಶ್ವಾಸವು ತೋರಲಿ. ತೀತನಿಗೂ ಸುತನಿಗೂ ಇವರಿನ್ ಹೊರಡುವ ಪವಿತ್ರಾತ್ಮರವರಿಗೂ ಸ್ತುತಿ ಜಯ ಮಂಗಳ ಸಮಪ್ರಭಿ ಗೌರವವು ಮಹಿಮೆಯು ಸಲ್ಲಲಿ. ಪ್ರಾರ್ಥಿಸೋಣ. ದೇವರೇ, ಅದ್ಭುತಕರವಾದ ಸಂಸ್ಕಾರವನ್ನು ನಿಮ್ಮ ಯಾತನೆಯ ಸ್ಮಾರಕವಾಗಿ ಬಿಟ್ಟಿದ್ದೀರಿ. ನಾವು ನಿಮ್ಮ ಶರೀರದ ಮತ್ತು ರಕ್ತದ ಪವಿತ್ರ ರಹಸ್ಯಗಳನ್ನು ಆರಾಧಿಸಿ ಅದರಿಂದ ನಿಮ್ಮ ರಕ್ಷಣಾ ಫಲಗಳನ್ನು ನಮ್ಮಲ್ಲಿ ಸದಾ ಅನುಭವಿಸುವಂತೆ ಅನುಗ್ರಹಿಸಿರಿ. ಪಿತಾ ದೇವರೊಂದಿಗೆ ಪವಿತ್ರಾತ್ಮರ ಐಕ್ಯದಲ್ಲಿ ಏಕದೇವರಾಗಿ ಯುಗ ಯುಗಾಂತರಕ್ಕೂ ಜೀವಿಸಿ ಆಳುವ ನಿಮ್ಮನ್ನು ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇವೆ. ಆಮೆನ್. ಆರೋಗ್ಯ ಮಾತೆ ಪ್ರೇಮದಾತೆ, ಸ್ವರ್ಗ ಭೂಮಿಗೆಲ್ಲಕ್ಕೂ ನೀವೇ ರಾಣಿ. ಆರೋಗ್ಯ ಮಾತೆ ಪ್ರೇಮದಾತೆ, ಸ್ವರ್ಗ ಭೂಮಿಗೆಲ್ಲಕ್ಕೂ ನೀವೇ ರಾಣಿ. ಪ್ರೀತಿ ಪ್ರೇಮದಿಂದ ಕೂಡಿ ಒಂದು ಗೂಡಿ ಆಡಿ ಪಾಡಿ ಭಕ್ತಿಯಿಂದ ನಮಿಸುವ ದೇವ ಮಾತೆಗೆ, ಭಕ್ತಿಯಿಂದ ನಮಿಸುವ ದೇವ ಮಾತೆಗೆ ನಮೋ 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 ಮರಿಯೇ, ನಮೋ ನಮೋ ಮರಿಯೇ, ನಮೋ 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 ಮರಿಯೇ, ನಮೋ ನಮೋ ಮರಿಯೇ. ಆವೆ ಮರಿಯೇ, ಲಾ 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 ಬಾಳ ಕಡಲಲ್ಲಿ ನೋವಾಲೆಯು ಮೂಡಲು ನಿನ್ನ ಬೇಡುತ್ತಾ ಬರುವ ಜೀವಕೋಟಿಗೆ, ಯಾರು ನೀಡದಂತ ಪ್ರೇಮ ಸಿರಿಯ ಕರುಣಿಸಿ ದಿವ್ಯ ರಕ್ಷೆ ನೀಡಿ ಪಾಲಿಸು. ಆವೆ 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 ಮರಿಯೇ, ಆವೆ 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 ಮರಿಯೇ. ಬಾಳ ಕಡಲಲ್ಲಿ ನೋವಾಲೆಯು ಮೂಡಲು ನಿನ್ನ ಬೇಡುತ್ತಾ ಬರುವ ಜೀವಕೋಟಿಗೆ, ಯಾರು ನೀಡದಂತ ಪ್ರೇಮ ಸಿರಿಯ ಕರುಣಿಸಿ ದಿವ್ಯ ರಕ್ಷೆ
ದೇವ ಮಾತೆಯೇ ಜಗದ ದಾತೆಯೇ ಎಲ್ಲೂ ಸಿಗದು ಇಂಥ ಮಮತೆಯು ಎಲ್ಲೂ ಸಿಗದು ಇಂಥ ಮಮತೆಯು ನಮೋ 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 ಮರಿಯೇ ನಮೋ ನಮೋ ಮರಿಯೇ ಆವೆ ಮರಿಯೇ ಆವೆ ಮರಿಯೇ ದೀನದಲಿತರ ದೀನ ಕೂಗು ಕೇಳುತ್ತಾ ಕರುಣೆ ಹರಿಸುವ ಮಾತೆ ನಿನ್ನ ಮಮತೆಗೆ ಕೋಟಿ ಕೋಟಿ ಸ್ತೋತ್ರ ಗೀತೆ ಮನದಿ ಮೀಟುತ್ತಾ ನಿನ್ನ ಪಾದ ಕಮಲ ಕೆರಗೆ ಅಮ್ಮ 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 ಮರಿಯೇ ಅಮ್ಮ 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 ಮರಿಯೇ ದೀನದಲಿತರ ದೀನ ಕೂಗು ಕೇಳುತ್ತಾ ಕರುಣೆ ಹರಿಸುವ ಮಾತೆ ನಿನ್ನ ಮಮತೆಗೆ ಕೋಟಿ ಕೋಟಿ ಸ್ತೋತ್ರ ಗೀತೆ ಮನದಿ ಮೀಟುತ್ತಾ ನಿನ್ನ ಪಾದ ಕಮಲ ಕೆರಗಿಯೇ ಓ ದೇವ ಮಾತೆಯೇ ಜೀವದಾತೆಯೇ ನಿನ್ನ ಒಲವೆ ಸಾಕು ಉಸಿರಿಗೆ ನಿನ್ನ ಒಲವೆ ಸಾಕು ಉಸಿರಿಗೆ ಆರೋಗ್ಯ ಮಾತೆಯೇ ಪ್ರೇಮದಾತೆಯೇ ಸ್ವರ್ಗ ಭೂಮಿಗೆಲ್ಲಕ್ಕೂ ನೀನೆ ರಾಣಿಯೇ ಆರೋಗ್ಯ ಮಾತೆಯೇ ಪ್ರೇಮದಾತೆಯೇ ಸ್ವರ್ಗ ಭೂಮಿಗೆಲ್ಲಕ್ಕೂ ನೀನೆ ರಾಣಿಯೇ ಪ್ರೀತಿ ಪ್ರೇಮದಿಂದ ಕೂಡಿ ಒಂದು ಗೂಡಿ ಹಾಡಿ ಪಾಡಿ ಭಕ್ತಿಯಿಂದ ನಮಿಸುವ ದೇವ ಮಾತೆಗೆ ಭಕ್ತಿಯಿಂದ ನಮಿಸುವ ದೇವ ಮಾತೆಗೆ